சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த இறை வழிபாடுகள் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பிரச்சனைகள் அப்படின்னும் போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு கடன் இருக்கும், ஒருத்தருக்கு நோய் இருக்கும், ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்கும், ஒருத்தருக்கு உறவுகளுக்குள்ள ஏதாவது நம்பிக்கை துரோகங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை சண்டை இப்படி இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சில குடும்பங்களில் நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்ம தேடி பிரச்சனைகள் வரும். இப்படி நமக்கு பிரச்சனைகள் அப்படின்னும்போது பிரச்சனையை பார்த்து நாம் துவண்டு போகக்கூடாது. இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நம்முடைய பக்தியையும் நம்முடைய மன தைரியத்தையும் சோதிப்பதற்காக கடவுள் நமக்கு தரக்கூடிய பரீட்சை அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அது எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த பிரச்சனை நம்ம அதை முதல்ல ஃபேஸ் பண்ணும்போது, எதிர்கொள்ளும்போது மனசில் ஒரு பயம், ஒரு பதட்டம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாத ஒரு சூன்ய நிலை இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். என்னம்மா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? பிரச்சனை இல்லாத வீடு எங்கெங்க இருக்கு இல்லையா? அத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இறை வழிபாடு, குருநாதர் சொல்லித்தந்த மந்திர உச்சாடனம், குருமார் சொல்லித்தரக்கூடிய மந்திர உபதேசம், இதெல்லாம் என்னை முன்பை விட பல மடங்கு தைரியமாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரச்சனையை பார்த்து நாம் தோண்ட உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா சரியாயிட போகுதா? இல்லை. அதே மாதிரி பிரச்சனை நான் அதை நோக்கி போராடுறேன் அப்படின்னும் போது நாம் சரியான அடியை தான் எடுத்து வைக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆக பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் செய்யக்கூடியது இதுதான். என்னன்னா, கடவுள் முன்னாடி போய் உட்கார்ந்துருவேன். என்னுடைய பூஜை அறையோ இல்லை சிவாலயமோ அங்கே போய் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு சுவாமி கூட நான் பேசுவேன். மனசை விட்டு ஆத்மார்த்தமாக நான் பேசுவேன். நீ பண்ணுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நான் உன்னை தானே நம்பி இருக்கேன். இந்த குடும்பமே உன்னை தானே நம்பி இருக்கு. உன்னுடைய குழந்தைகள் தானே நாங்கள்லாம். இவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தா இது எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம்? அதனால் எனக்கு இதெல்லாம் நீ தான் கொடுத்துருக்க, ஆனால் இதை எப்படி எனக்கு கையாளுறதுன்னு தெரியல. அதனால் இதை நான் குழப்பவோ ஐயோ இது வேணாம் அப்படின்னு எனக்கு நிராகரிக்கவோ நான் மாட்டேன். இதை அப்படியே நான் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணால் சரியாகுமோ அதை நீ பண்ணு, அதற்கான வழி எனக்கு காட்டு, அந்த வழியில் நான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதெல்லாம் நான் யோசிக்க கூட மாட்டேன். நீ தான் கொடுத்த, கொஞ்ச நாள் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்க, 10 ரூபா வச்சுருக்கேன், உனக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறியோ நீ வாங்கிக்கோ, அவ்வளோதான். அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடஞ்சி போய் உட்கார்றதோ, துவண்டு போகிறதோ, சோகமாகிறதோ, இனிமேல் நான் சாமியை கும்பிட மாட்டேன், கடவுளே இல்லை அப்படின்னு நினைக்கிறதோ, என்னால் இது முடியாது அப்படின்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் கூடாதுங்க. ஒரு பிரச்சனையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய பக்தியையும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். தங்கம் எடுக்கும்போதே பல 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 பலன்னா கிடைக்குது இல்லையே. அந்த தங்கம் எத்தனை துயரங்களை கடந்து, எவ்வளவு பரிசோதனைகளை கடந்து அதனுடைய ஒரு சுத்த நிலை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. அதை நாம் எப்படி போயிட்டு தங்கம் தங்கம் அப்படின்னு நம்ம வாங்குறோம். அதனுடைய அந்த பியூரிட்டி அப்படிங்கிறது எத்தனை பிரச்சனைகளை கடந்து, எவ்வளவு சூடு அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவு அடிகளை அது வாங்கியிருக்கும், எவ்வளவு நெளிவு சுழிவுகளை அது கடந்து வந்திருக்கும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. இத்தனையும் கடந்தாதான் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். அதனால் பிரச்சனை அப்படின்னா துவண்டு போயிடாதீங்க.
அதை எதிர்த்து நாம் போராடுறதுக்கு தான் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர நாம் சோர்ந்து போகக்கூடாது. சரிங்களா? இது ஏதோ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சமீப காலமாக நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கும் கணவருக்கும் பிரச்சனைம்மா, அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா, அம்மா தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. அதனால் நானும் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கிட்டு நாம் நம்மை திருத்தி கொண்டு, இல்லை நாம் சரியாக தான் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நாம் செவி சாய்க்காமல் கடவுள்கிட்ட நம்முடைய பிரச்சனைகளினுடைய தன்மைகளை எடுத்து சொல்லி அதற்கான மன பலத்தை எனக்கு கொடு அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டாலே அவரே நம்ம கையை பிடிச்சி இதுதான் வழி அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டு போவார். சரிங்களா? சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் கடவுள் தருவார். நமக்கு எவ்வளோ நாம் தாங்குவோம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். நாம் எவ்வளவு சுமையை தூக்குவோம் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் நமக்கு என்ன அளவு தரணுமோ அது கடவுள் தர்றாரு. அதை நாம் ஏற்றுக்கிட்டு நாம் பத்திரமா அதை கடந்து வரணுமே தவிர உடஞ்சி போயிடக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.